ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. என்ன அழகான கார்டன் இது. விதவிதமான பூக்கள், வண்ண வண்ண பூக்களை பார்க்குறீங்க. இந்த பூக்களை பார்க்கும்போது எனக்கு பெரியாழ்வார் ஞாபகம் தான் வருது. நம்ம பெரியாழ்வாரோட வைபவத்தை தெரிஞ்சுக்கலாம். 12 ஆழ்வார்கள்ல ஒருவரான பெரிய ஆழ்வார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருஅவதாரம் பண்ணார். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரம். அவர் கருடாழ்வாரோடைய அம்சம். அதனால்தான் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த கர்ப்பகிரகத்துல ராஜமன்னார் ஆண்டாள் பக்கத்திலேயே கருடரை நம்ம சேவிப்போம். ஏன்னா பெரியாழ்வார் கருடாழ்வாரோடைய அம்சம். ஆண்டாள் வளர்த்தவர் அவர். பின்னால ரங்கநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். பெரியாழ்வார் தன்னோட சின்ன வயசுலேருந்து பெருமாளுக்கு மாலை கைங்கரியம் பண்ணியிருந்தார். அதாவது புஷ்ப கைங்கரியம். தன்னுடைய நந்தவனத்தில் அழகழகான பூக்களை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து மாலை தொடுத்து தினமும் பெருமாளுக்கு மாலை சமர்ப்பிப்பார். அப்படிதான் அவருடைய கைங்கரியம் தொடர்ந்து இருந்தது. ஒரு நாள் பெருமாள் அவர்கிட்ட சொல்ற, நீ போய் பாண்டிய ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நீ அதை போய் நீ போக்கிடணும் அப்படின்றார். அப்போ பெரியாழ்வார் கேட்குற, ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே விஷயமே தெரியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் வேதங்களோ எதுவும் படிச்சது இல்லையே, எனக்கு தெரியாதே, எனக்கு தெரிஞ்சது புஷ்ப கைங்கரியம் மட்டும்தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெருமாள் சொல்றார், இல்லை நீ அங்கே போ, என்ன நினைச்சுக்கோ, உன்னோட மனசுல என்ன நிறுத்திக்கோ போறோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, பெருமாளை அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஆணையா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பாண்டிய ராஜா சபைக்கு போறார். அங்க போனா அங்க நிறைய படிச்ச ஸ்காலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா ராஜாவோட சந்தேகத்தை போக்கணும். இவரை வர வச்சுட்டு செல்வ நம்பி அப்படின்னு வந்தார். அவர் ராஜா கிட்ட மினிஸ்டரா இருந்தார். பெரியாழ்வாரோட வித்வத்தம் தெரியும் அவருக்கு. தெரிஞ்சுதான் அவர் இவரை கூப்பிடுறாரு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்மிருதிகளிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நிறைய இந்த கோட்ஸ்லாம் எடுத்து அதை தான் சொன்ன வாக்கியத்தை ப்ரூவ் பண்றாரு. உடனே அவருடைய தலைக்கு மேல ராஜா பொற்கிழி, அதாவது யார் கரெக்டான ஆன்சர் பண்றாளோ அந்த பொற்கிழி தானா விழுந்து அவ மேல விழும். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. ஸோ இவர் இந்த பதில் சொன்ன உடனே அவர் மேல விழுந்துதான். ஸோ அந்த பொற்கிழியையும் வாங்கிட்டு ராஜா இவரை ஹானர் பண்ணணும்ட்டு யானை மேல ஊரோல் வச்சு இந்த தெருவெல்லாம் போறார். அது மேலேயே அவருடைய ஊருக்கு திரும்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் போறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்படி பெரியாழ்வார் வரும்போதுதான் பெருமாளுக்கு என்ன ஆசைனா, தன்னுடைய பக்தன் இவ்வளோ புகழோட வரானே, அவனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் மேல ஏறி தன்னோட தாயார்களோட பெரியாழ்வார அப்படி மனசு அப்படியே நிரம்பி ரொம்ப சந்தோஷம் அவரை பார்க்கறதுக்கு. அப்போ அதாவது பெரியாழ்வாருக்கு ஒரிஜினல் பேர் விஷ்ணு சித்தர். அப்போ அந்த விஷ்ணு சித்தர்ன்ற பெரியாழ்வார் அப்படியே பெருமாளை பார்த்து அப்படியே கண்ணில் ஜலம். ஆனா அவருக்கு என்ன பயம் வந்துருக்குன்னா, இவ்வளோ அழகா இருக்கே நீ, உன்னை எல்லாரும் பார்த்து திருஷ்டி போட்டுருப்பாளே, உனக்கு ஏதாவது ஆயிடப்படுறதே, கண் பட்டுடுமே அப்படின்னு சொல்லிட்டுனா உடனே அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அந்த பாசுரம் பாடுறாரு, திருப்பல்லாண்டு பாசுரம். அவர் பெருமாளுக்கே அந்த திருஷ்டியை போக்குறதுக்கு பாடினதுனால தான் அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு அவர் பின்னால் அழைக்கப்பட்டார். திரும்பி தன்னோட ஊருக்கு போற, தன்னுடைய எனக்கு வாழ்ந்த கிஃப்ட் என்னென்னலாம் வந்ததோ எல்லாத்தையும் அதோடலாம் தன்னுடைய சொத்தையும் விற்று கோவிலுக்கான கைங்கரியமே பண்றவர். மாலா கைங்கரியத்தையும் கண்டினியூ பண்றார். ஸோ அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர் பெருமாள் கைங்கரியத்துக்கே செலவழித்தவர். ஆண்டாள் அவளுக்கு அவருடைய நந்தவனத்துல கிடைக்கிறா குழந்தைய, அவளையும் வளர்த்து ஸ்ரீ ரங்கநாதருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். பின்னால அவர் அழகர் மலை திருமாலிருஞ்சோலையில போய் தங்கி அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார். பெரிய திருமொழி அவர் பாடியது. அதாவது அதுல இருக்கிற அர்த்தங்களை பார்த்தோம்னாக்கா, பெரிய திருமொழி பாசுரங்கள்ல பகவான் கிருஷ்ணரோட குழந்தை பருவம், அவருடைய விதவிதமா அவர் குழந்தையா அவர் நடக்கிறது, அவர் தவழறது, அவர் சாப்பிட்றதுன்னு ஒன்னொன்னு அனுபவிச்சு தன்னை யசோதையா பாவிச்சு பாடியிருக்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.